ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டனில் தான் பண்ண போகிறோம். அதுவும் இதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு வறுவல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மட்டனில் கோலா உருண்டை பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபின்னே சொல்லலாம். வறுவலை விட ரொம்ப ஈஸின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மட்டன் ஒரு 300 கிராம் மட்டனை இந்த மாதிரி எலும்பே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடைகள்லேயே கொத்துக்கறி வேணும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் நான் எலும்பு இல்லாத மட்டனாக தனியாக எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துருவோம். இந்த மாதிரி கறியை அரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் மிக்ஸி போட்டு ஒரு 2-3 சுற்றுனீங்கனாலே இந்த மாதிரி கறி அரைப்பட்டுரும். இப்போ கறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் வெங்காயம், நம்ம கையில் ஒரு கையளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் எண்ணெயில் வதக்கிடலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு லைட்டாக எண்ணெயில் பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நம்மள பொடி பொடியாக வரணும், வெந்து அந்த மாதிரி கலந்துடலாம். அரைச்ச கறியை சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா அந்த மட்டனில் இருக்க தண்ணி விட்டு நல்லா வேகும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மட்டனில் நல்லா தண்ணி விட்டு வெந்து நல்ல தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட இந்த மாதிரி வேக வச்சுருக்கோம். நம்ம அரைச்சி தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் வெந்துடும். வேகாது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஆனால் நல்லா வெந்துடும். இது ஒரு 20 நிமிஷம் நம்ம இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கிட்டோம்னாலே போதும். இப்போ சூப்பராக வெந்து நல்லா தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு துளி கூட இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு. நல்லா நம்ம தொடுற அளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு எந்த அளவுக்கு பக்குவமாக அரைக்கணும்னு சொல்கிறேன். மட்டன் அரைக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வருதான்னு சொல்லி நல்லா பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப குறகுறப்பாக இருந்துச்சுன்னா நம்ம பொரிச்சு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா வலுவலுப்பாக இருக்கிற மாதிரியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கொஞ்சம் நம்ம இந்த அரைக்கிறதுக்கு முன்னாடி தாளித்து விட்டோம் இல்லையா, அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கோம். அப்புறம் அதே அளவு வெங்காயம் இதுலேயும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் பொட்டுக்கடலை மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையே இதில் சேர்த்துக்குருவோம். ஒரு 3 ஸ்பூன் இல்லைன்னா 4 ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 2, 3 நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு முட்டை ஒன்று ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்துக்கோங்க, நம்ம முன்னாடியே வேக வச்சுருக்கோம். இப்போ உப்பு பத்தலைனா மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதை கலந்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பெரிய உருண்டை இல்லைன்னா குட்டி உருண்டை, உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற உருண்டையும் பிடிச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா மட்டன் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. எல்லாமே 16 உருண்டைகள் வந்திருக்கு. 300 கிராம் கறிக்கு 16 உருண்டை வந்திருக்கு. நம்ம பிடிக்கிற சைஸ் உங்கள் விருப்பத்தை பொறுத்து, சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விருப்பத்தை பொறுத்து பிடிச்சிக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உருண்டையை ரொம்ப அழுத்தி இப்படி பிடிக்காதீங்க. லைட்டாக மெதுவாக பிடிச்சிங்கன்னா தான் உள்ளேலாம் நல்லா வேகும். ஏற்கனவே வெந்துருச்சு, இருந்தாலும் நம்ம மறுபடியும் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறப்போ நல்லா வேகணும் இல்லையா, அதனால் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக இந்த மாதிரி உருண்டையாக இப்படி அமுத்தி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு, பொரிச்சிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மேலே மொறுமொறுப்பாக வரணும். உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே இருக்கிறது மட்டும் மொறுமொறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம்.
நம்ம குழம்பு பண்ணுறதுக்கும் கூட இப்படி தான் நம்ம வந்து அரைச்சி வறுத்து தான் நம்ம பண்ணணும். குழம்புக்குன்னா நம்ம சும்மா லைட்டாக இப்படி பொரித்து எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம அப்படியே சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால நல்லா மொறுமொறுப்பாக கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மொறுமொறுப்பாக கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம இது ஏன் பொங்கி வருதுன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால தான் பொங்கிட்டு வருது. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். ருசியான கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. மட்டனில் இது போல் செஞ்சிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியான வேலை தான். நீங்கள் எப்போயுமே மட்டனில் சுக்கா, அப்புறம் வறுவல், அதுக்கப்புறமா குழம்பு, ஃப்ரை, கறி இந்த மாதிரி தான் நிறைய பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைம் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சிக்கன் சில்லியெல்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம மட்டன்லேயே கோலா உருண்டை செஞ்சுட்டு குழம்புன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அதுவும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.